दृष्ट्वोर्वशी तव कथां च निशम्य शक्रः पर्याकुलोजनि भवन्महिमावमर्शात् एवं प्रशान्तरमणीयतरावतारात् त्वत्तोदिको वरद कृष्णतनुस्त्वमेव. Okay. So we saw in this the ஏழு ஸ்லோகத்திலேயே நம்ம என்ன பார்த்தோம்? சகஸ்ர கவச்சம் வதம் பண்ணறத பார்த்தோம் நரநாராயணர்கள். அடுத்தது அவ தபம் பண்றா. அது இந்திரனுக்கு பொறுக்க முடியாம மன்மதன்னு அவருடைய நிறைய செலஸ்டியல் ஃபீமேல்ஸ் எல்லாரையும் விட்டு அவளோட தபத்தை கலக்க வைக்கிறா. அவருக்கு இது நாராயணனோட அவதாரம்னு அவருக்கு தெரியல. பட் நாராயணன் தன்னுடைய உடலிலிருந்து பாகத்துல தனக்குள்ளேந்து இருக்கிறவாளெல்லாம் எடுக்கும் பொழுது பாக்குறா இவருக்கு இப்படி எல்லாம் இருக்காரான்னுட்டு. அப்புறமா ஊர்வசிய படைக்கிறார் தன்னோட தொடையிலிருந்து. அதனாலதான் ஊர்வசின்னு பேரு. அவளுக்கே கொடுக்கிறார். அதெல்லாரும் அதை பார்த்துட்டு they feel ashamed அப்படின்னுட்டு we saw up to the 7th. இங்க திருஷ்டுவோ, அதாவது திருஷ்டுவோர் வசீம், திருஷ்டுவா ஊர்வசீம். ஓகே, திருஷ்டுவா ஊர்வசீம் தவ கதாம்ச நிஷம்ய, நிஷம்யன கேட்டுவிட்டு. ஓகே, கதாம் சக்கரஹ, சக்கரஹனா சொன்னேன் இந்திரன். சோ இந்திரன் திருஷ்டுவா ஊர்வசி, ஊர்வசியும் பார்த்துட்டு தவ கதாம்ச நிஷம்ய, உங்களுடைய கதையும் கேட்டுட்டு என்ன பண்றாராம்? பரியாக்குல ஜனி, அதுக்குள்ள ஒரு இது வந்திருக்கான், ஒரு கன்ஃபியூஷன் வந்திருக்கான். அவருக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியலையே. சில டைம் நம்மளுக்கு அந்த எம்பாரஸ்மெண்ட், கன்ஃபியூஷன், லாட் ஆஃப் திங்ஸ் இந்த மைண்ட். என்னடா இப்படி பண்ணிட்டோமேனு நமக்கு நம்ம நினைச்சது ஒண்ணு, நடந்தது ஒண்ணும். அவருக்கு வெக்கப்படுற மாதிரி ஒரு சூழ்நிலையும் வந்துருக்கு. ஸோ அவருக்கு என்ன பண்ணணும்னே தெரியலையா. டோட்டலி இஸ் கன்ஃபியூஸ் அட் த சிச்சுவேஷன். டோட்டலா கன்ஃபியூஸ் ஆயிட்டாரா. என்னடா இது, என்ன நடக்கிறது, நம்ம என்னவோ நினைச்சோம், இங்க என்னமோ நடக்கிறதே. அப்ப என்ன சொல்றார்? துவத்தாசி சாரி பரியாகுலோஜனி பவன் மகிமா மகிமா அமர்ஷாத். அப்ப அப்படின்னா என்ன? அவமர்ஷாத், அவமர்ஷாத். அப்போ உங்களுடைய பவத்தக மகிம்னக அவமர்ஷாத், அவமர்ஷானா ரியலைசிங். பவத்தக மகிம்னக, உன்னுடைய மகிமைகளை ஓகே ரியலைஸ் பண்றாரு. அப்பதான் இவர் எவ்வளவு பெரிய ஆளு, இவரை போய் நம்ம இது பண்ணிட்டோமே அப்படின்னு அவர் ரியலைஸ் பண்ணியிருக்காரு. அப்போ அடுத்தது இவர் என்ன சொல்றார்? இவர் ஏவம் பிரசாந்த ரமணீய, ரமணீயத்தர, ரமணீயங்கிறது கூட இல்ல, ரமணீய இஸ் அப்ஜெக்டிவ், அதோட தரப்பு தமப்பு பிரத்யே யூஸ் பண்ணார். ரமணீயத்தர அவதாராத், அவதாராத்துங்கிறார். துவத், துவத் அதிகோக, அதாவது துவத்தக அதிகக. வரதா, வரதான்னு கூப்பிடுற. வரதா இஸ் வரத, வரம் ததாத்தி இத்தி வரத நம்ம படிச்சிருக்கோம். அப்போ வரதா அப்படின்னு கூப்பிடுற அந்த சம்போதனாத வரதா. இந்த மாதிரி அவர் ரியலைஸ் பண்ணிடுறார், உன்னை பத்தி ரியலைஸ் பண்ணிடுறார். வரதா இந்த மாதிரி. ஏவம் பிரசாந்தர, இது பாருங்க, பிரசாந்த ரமணீய, ரமணீய தர அப்படி பார்க்கணும். பிரசாந்த ரமணீய தர அவதாராத். ஓகே, உன்னுடைய அவதாரங்களில நீ தனியோ அவதாரங்கள், நீ இந்த அவதாரத்துல இது என்ன இருக்கு, இந்த அவதாரம் எப்படி இருக்கு, நல்லா இருக்கு, ரொம்ப நல்லா இருக்கு. பட் பட்டத்திரி எப்படி சொல்றார்? துவத்தக அதிகக கிருஷ்ண தனுகு துவமேவ அப்படின்னு. அதாவது நீ இந்த நரநாராயண அவதாரம் எடுத்திருக்கை குருவாயிரப்பா, இந்த அவதாரம் ரொம்ப அழகாதான் இருக்கு. ஆனா
எல்லா அவதாரங்களிலும் உள்ள உன்னுடைய அந்த அவதாரத்தையும் விட, அதனாலதான் ரமணீய தரங்கிற பியூட்டிஃபுல்லா, மோர் பியூட்டிஃபுல். அப்போ வந்து மோர் பியூட்டிஃபுல் உன்னுடைய வந்து இந்த அவதாரம் வந்து ரொம்ப ஜென்டிலா இருக்கு, பிரசாந்த ஜென்டிலா இருக்கு. ஓகே, ரமணீயமா இருக்கு, அழகான அவதாரம் எல்லாம் இருக்கு. ஆனாலும் அதை விட அதிகமாக எது இருக்கான்னா, நீ கிருஷ்ணனா அவதாரம் எடுத்திருக்கியே, அதான் சொல்ற. தம் கிருஷ்ண தனுகு தம் ஏவ, அதான் கடைசியில கிருஷ்ண தனு துவமேவ. ஓகே, சோ இந்திரா வந்து ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகி ஊர்வசியும் பார்த்துட்டு உன்னுடைய கதைகள் எல்லாம் கேட்டுட்டு அவர் தெரிஞ்சிடுறது, உன்னுடைய மகிமைகள் எல்லாம் தெரிஞ்சுட்டு அவருக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. அவர் டோட்டலி கன்ஃபியூஸ்ட். அப்புறமா பட்டத்திரி அத ஒரு வார்த்தை சொல்லிட்டு அடுத்து சொல்றாரு, வரதா நீ வந்து எல்லா அவதாரங்களிலையும் அழகா இருக்கை, சாந்தமா இருக்கை, எல்லாமே இருக்கு. இப்ப நரநாராயண அவதாரத்துல அவர் சாந்தமா தானே தபம் எல்லாம் பண்ணிட்டு இருக்கான். ஆனாலும் எல்லா அவதாரத்தையும் இந்த அவதாரத்தையும் விட ரமணி அழகானது, சாந்தமானது எல்லாமே உன்னுடைய கிருஷ்ணாவதாரம் தான் அப்படின்னு பட்டத்திற்கு இஸ் telling in the 8th shloka. Okay. दक्षस्तु धातुरतिलाल नया रजोन्दो नात्याधृतस्त्वयि च कष्टमशान्तिरासीत् येन व्यरुन्धस भवत्तनुमेव शर्वम् यज्ञे च वैरपिशुने स्वसुतां यमानीत्. இப்ப அடுத்தது நரநாராயணன்னு விட்டுட்டார். இப்ப நம்ம என்ன பார்த்தோம், முதல்ல நீங்க கொஞ்சம் திரும்பி யோசிச்சு பார்த்தேன்னா, தக்ஷாவோட பொண்ணுலதான் இந்த பிரசூதி மூர்த்திய அவளுக்கு இந்த நரநாராயணா பிறந்துருக்கு. ஆனா தக்ஷாக்கு எத்தனை பொண்கள் நான் கூட அனுப்பிச்சிருந்தேன், அதுல சத்தியும் ஒரு பொண்ணு. ஓகே, சோ தக்ஷாவோட சத்தியங்கிறவாதான் சிவனை கல்யாணம் பண்ணிட்டு இருக்கா. சிவா சத்தி வந்து ஷீஸ் லார்ட் சிவாஸ் வைஃப். அண்ட் நம்ம மறக்க கூடாது, சிவன் லார்ட் சிவாவும் நாராயணனோட ஒரு அங்கம் தான், ஒரு பாகம் தான் வரும். ஓகே, அதையே நம்ம இந்த இடத்துல மனசுல வச்சுக்கணும். அப்போ அடுத்தது தக்ஷனோட கதைக்கும் வர தக்ஷஹ தூ. தக்ஷன் யாரு, சத்தியோட அப்பா. அவர் என்ன பண்றாரா, தாத்துஹு தாத்துரத்தி, அதாவது இந்த இடத்துல எப்படி பிரிக்கணும்னா தாத்துஹு அத்திலாலனையா. ஓகே, தாத்துஹுனா யாரு, அதாவது பிரம்மா. பிரம்மா தான் தாத்தாரக நம்ம சொல்லுவோம் இல்லையா, அவர் தான் தாத்து. ஏன்னா தாத்ருன்னா கிரியேட்டர், அவர் தான் படைக்குவார். இந்த இடத்துல வந்து இவருக்கு அப்பாவா ஆயிடுறார், இவரோட தந்தையானவரா ஆயிடுறார் பிரம்மா, ஏன்னா அவரை படைச்சதுனால. அப்போ பிரம்மா வந்து அவரை என்ன பண்ணியிருக்காரு, அவருக்கு அத்தி லாலனையா, ஃபாண்டிங் டூ மச். ஒரு குழந்தைக்கு ரொம்ப செல்லம் கொடுத்து எப்படி கெடுப்பாங்களோ அத மாதிரி இவருக்கு ரொம்பவே செல்லம் கொடுத்திருக்கார். ரொம்ப அவர் மேல ரொம்ப ரொம்ப ஈடுபாடு காமிச்சு அதுக்கு என்ன சொல்றாருன்னா, அதுக்கு ஒரு வேற மாதிரி வெளியில ஏதாவது சிங்கர் நாராயணியத்துல அவர் சொல்லலை. பட் பிரம்மா வந்து என்ன பண்ணினாரான்னா, எல்லா பிரஜாபதிக்கும் அவரை தான் ஹெட் ஆக்கினார் தக்ஷன். அதனால தக்ஷனுக்கு வந்து ரொம்ப ரொம்ப கிரேட் நினப்பு வந்துட்டு. மனுஷனுக்கே ஆயிடும்ல, நீதான் ஹெட் அப்படின்னு சொன்னா உடனே 10 பேர் கீழே இருந்தானா மிச்சம் 9 பேரையும் அதிகாரம் பண்ண ஆரம்பிச்சு. அது மாதிரி இருக்கும். ரஜோந்தக அப்படிங்கிறார். ரஜகுணம், ரஜோகுணம் நம்ம சத்தோகுணம், ரஜகுணம், தமோ குணம், 3 குணமும் படிச்சோம். அல்ல ரஜோகுணம் என்னது, ரஜோகுணம் இஸ் ஆல்வேஸ் ஹேவிங் ஆக்டிவ் பார்ட்டிசிபேஷன். இப்ப ரஜோகுணத்தினால அவர் வந்து என்ன ஆயிடுறா, அந்த எல்லாத்தையும் மறந்து அவர் வந்து இஸ் பிளைண்டட் பை ரஜோ குணம். ஓகே, அப்போ அவருக்கு என்னன்னா ரஜோகுணத்தினால எல்லாமே எது நல்லது எது கெட்டது எதுவுமே பார்க்கல. அப்ப என்ன பண்றாரு, நாத்தியா திருத்த ஸ்துவயி. ஓகே, நாத்தியா திருத்தக. ஓகே, நாத்தியா திருத்தக ந அதி ஆதிருத்தக, அதுதான் நாத்தியா திருத்தக ஸ்துவயி. त्वयि கஷ்டம் கஷ்டம் அசாந்தி ஆசி. ஓகே, இப்ப என்ன ஆயிடுறது,
உன்னிடம், உன்னிடத்தில் நான் அத்தியாதிருத்தகனா உனக்கு ரெஸ்பெக்ட் இல்ல, உனக்கும் மரியாதை கொடுக்கல. அவர் என்ன பண்ற, அசாந்தி ஹீச்ச மைண்ட் காமா இல்லைன்னா ரஜோ குணம் உள்ள பூந்துருக்கு, சத்துவ குணம்லாம் இல்ல அவர்கிட்ட இப்போ. ஓகே, ரஜோகுணம் பூந்ததுனால என்ன ஆயிடுறாங்கன்னா கஷ்டம் ஒரு கஷ்டம் வந்துருக்கு. அப்ப என்ன பண்ற, கஷ்டம் அசாந்திஹி ஆசிட்டு அவர் அப்படிதான் இருக்கார். ஏன வியருந்தக சக, ஓகே, பவத் ஏன அதனால என்ன ஆயிடுதான், வியருந்தக சக அவர் என்ன பண்ணிடுறாராம், எல்லாருக்கும் நம்ம இங்கிலீஷ்ல சொல்லுவோம் இல்லையா, புரோட்டோகானிஸ்ட் ஆன்டகானிஸ்ட். அப்ப ஒரு ஹீரோவா ஒரு நாவல்ல இருக்காருன்னா அவ புரோட்டோகானிஸ்டா ஆயிடுவான், அவதான் மெயின் கேரக்டர், நல்லதே பண்ணுவான். இவர் ஆன்டகானிஸ்டா ஆயிடுவான்னா எல்லாருக்கும் எதிர்ப்பதமாவே பண்றவர், எல்லாருக்கும் நல்லதே பண்ணுறது. அந்த மாதிரி மாறிட்டாராம் அவரோட ரஜோகுணத்தால. யாரு, தக்ஷா பகவானையே கவலைப்படலையா. அப்ப என்ன பண்ணினா அடுத்தது, பவத் தனுமேவ சர்வம். இப்போ அவருக்கு என்ன ஆயிடுறது, வெறுந்தக. அவர் யாரோட வெறுந்தக, யார்கிட்ட அவர் எதிரியா மாறினாங்கன்னா, பவத்தனும் ஏவ சர்வம். சர்வான சிவனுக்கு, சிவனோட பெயர். பவத்தனு உன்னுடைய உடம்பிலிருந்து வந்தவர் அவர். அவரிடம் இவர் பகம பாராட்டுறார், அவரை எதிரியா நினைக்கிறார். He's looking at him as an enemy. Okay, because now he has become an antagonist. அவர் எதிர்ப்பதமா எல்லாமே செய்யறார் தன்னுடைய ரஜோ குணத்தினால. அவர் சிவனையும் எதிரியா பாக்குறார். ஓகே, வைரபிஷ். அப்போ யக்ஞேச்ச வைரபிஷுனே ஸ்வசுதா யமானீத் அப்படிங்கிற பிஷுன. அப்போ யக்ஞே வைரபிஷுனே யக்ஞே. அப்ப என்ன பண்ணிடுறார், தன்னுடைய பிஷுனேனா காட்டுறதுக்காக, வைர பிஷுனே அதாவது எலிமிட்டியை காட்டுவதற்காக ஒரு யஜ்யம் பண்றாராம். அதுக்காகவே யஜ்யம் பண்றாராம். ஏன்னா அவருக்கு சிவனை பிடிக்காம போயிடுது, அது காரணம் நான் பின்னாடி சொல்றேன். இந்த ஸ்லோகத்தை முடிச்சுட்டு அவருக்கு பிடிக்காம போயிடுதான், அவர்கிட்ட இருக்கிற எனிமிட்டியை காமிக்கிறதுக்காக ஸ்வசுதான் யமானீத். அதாவது என்ன அர்த்தம், வர வேண்டாம். அவர் எனிமிட்டியை பாராட்டுறது எந்த அளவுக்கு பாராட்டினார்னா, அவர் அவருடைய பொண்ணையே விட்டு கொடுத்துட்டார். சக்தி அவருடைய டாட்டர், அந்த டாட்டரை கூட அவர் அந்த யஜ்யத்துக்கு கூப்பிடலையா. ஏன் கூப்பிடல, ஏன்னா அவருக்கு சிவனை அவமானப்படுத்தணும், அவர் மேல இருக்கிற விரோத விரோதத்தை காட்டணும்னு சொல்லிட்டு he did not invite even Sati for that. He left her alone, though she is his daughter. Okay, so எப்படிலாம் அவர் பரமை பாராட்டிட்டார். அது எதனால, இப்போ தக்ஷா ரொம்ப அந்த பிரம்மா அவரை ரொம்ப தூக்கி வச்சிருந்து அவரை தான் தலைவரா ஆக்கினதுனால, அவர் ரஜோகுணம் நிறைய வந்ததுனால யார் மேலேயும் மரியாதை, குருவாயிருப்பா உண்மையில கூட அவர் மரியாதை இல்லாம, அவருக்கு மனசும் ரஜோகுணம் ஃபுல்லா உள்ள நுழைஞ்சதுனால மனசுல அமைதியும் இல்லாம, அவர் இந்த மாதிரி எல்லாம் இருந்ததுனால சிவனுக்கு எதிரியா அவர் பாக்குறார் சிவனை. ஆனா அவருக்கு புரிஞ்சுக்கல சிவன் உன்னுடைய இன்னொரு பாகம் அப்படின்னு சொல்லிட்டு மெயினா சிவனுக்கு தன்னுடைய எனிமிட்டியை காமிக்கிறதுக்காக ஒரு யாகம் பண்ணிட்டு அவரை கூப்பிடாம வச்சுட்டு தன்னுடைய பெண்ணான சக்தி தேவியும் கூப்பிடல. அது எதனாலன்னா, ஒரு எல்லா பிரஜாபதிகள் எல்லாரும் ஒரு தடவை ஒரு யாகம் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே, இப்ப எல்லாரும் யாகம் பண்ணிட்டு இருக்கும்போது அப்ப தக்ஷா நிறைய தக்ஷா அப்போ பிரஜாபதினா என்னது, அந்த மாதிரி அந்த இவர பிரம்மாவால படைக்கப்பட்டவா எல்லாருமே யாகம் பண்ணிருக்கா. அப்ப தக்ஷா அங்க உள்ள நுழையிறார். தக்ஷா உள்ள நுழையும் போது எல்லாரும் எழுந்திருச்சு நிக்கிறானாம். ஏன்னா அவரை தலைவரா போட்டுட்டாரே பிரம்மா. மிச்ச வாழ்லாம் பிரஜாபதி எல்லாரும் எழுந்திருச்சு நிக்கிறா. யாரும் எழுந்திரிச்சு நிக்கலையானா பிரம்மாவும் சிவனும் எழுந்திரிச்சு நிக்கலையா.
ஆனா இவருக்கு பிரம்மா மேல கோபம் வரல. ஏன் வரல? ஏன்னா அவர் அப்பாவா பாக்குறார், நம்மளோட அப்பா தானே அப்படின்னு பாக்குறார். ஆனா சிவனை பார்த்து கோபம் வருது. ஏன்னா அவர் எனக்கு மாப்பிள்ளையா இருந்து கூட அவர் என்னை எழுந்திருக்கலையே. அதனால அதை மனசுல வச்சுண்டு ஒரு யாகம் பண்ண. அதுல சிவனுக்காக எதுவுமே பண்ணல. எந்த விதமான யாகத்துல எந்த பங்கும் அவர் எடுத்துக்க கூடாது. அதனால தன்னுடைய இது பண்ணி தன்னுடைய பொண்ணை கூட அவர் கூப்பிடலை. ஆனா அப்கோர்ஸ் கதை நம்ம எல்லாருக்கும் தெரியும். சக்தி சிவனை கூப்பிடலைனாலும் அந்த யாகத்துக்கு சத்தி தேவி போறா. ஆனா அவர் அங்க அவளை அவமானப்படுத்துறார். அது நம்ம திருவிளையாடல்லையே படிச்சிருக்கோம், கேட்டிருப்போம் நிறைய கதைகள். ஓகே, சோ இது பாகவதத்துலயும் இருக்கு இந்த கதை. பாகவதத்துல அது ரொம்ப பெரிய ஒரு 5 சாப்டர்ல போகும். இது ஷார்ட்டா சொல்றதுன்னா இதுதான். ஓகே, so we go to the next last shloka. कृत्तेशमर्दितमक सतु कृत्तशीर्षो देवप्रसादितहरादत लब्धजीवः त्वत्पूरितक्रतौ तुवरः पुनरापशान्तिं सत्वं प्रशान्तिकर पाहि मरुत्पुरेश அப்படிங்கிறார். இப்ப என்ன சொல்ற? கிருத்தே சமர்தித மக்கः. ஓகே, சக தூ கிருத்த சீர்ஷோ. ஓகே, பாருங்க. கிருத்தே சக யாரு? சக தூ தட் யார்? அந்த சக இங்க தக்ஷா. கிருத்தே சமர்தித மக்கः எனது கிருத்தே சமர்தித்த மக்கக. மக்ககனா அகைன் யாகம், கிருத்தனா கோபம். அப்போ கிருத்தே கிருத்த ஈஷ. ஓகே, கிருத்தேஷன கிருத்த ஈஷ. அப்போ ஈசனால, ஈசன்னா யாரு? சிவன். சிவனால அவருடைய யாகம் என்ன ஆச்சு? மர்தித்தக, அது broken, கட்டாயம். It was not done. Mardita. His yagam was cut in between because of Lord Shiva. Okay. கிருத்த சீர்ஷகவர அடுத்தது பாரு. ஏற்கனவே யாகத்தையும் கெடுத்துட்டார். கிருத்த, அப்ப சீர்ஷன என்னது? தலை. ஓகே, கிருத்த கிருத்த அப்படின்னா இந்த இடத்துல நம்ம எப்படி எடுத்துக்கணும்? கட் ஆஃப். கிருத்த சீர்ஷக அது எப்படின்னா பகுபிரியா வரும். கிருத்தம் சின்னம் சீர்ஷம் எஸ்ய சக. அப்ப அவர் எப்படி ஆயிட்டாராம்? கிருத்த சீர்ஷக. அதனால சகத்து கிருத்த சீர்ஷக. அவர் அவருடைய யாகத்தையும் கொடுத்து அவரோட தலையும் வெட்டப்பட்டது. வாஸ் கட் ஆஃப். தேவ பிரசாதித ராத அத அப்பொழுது என்ன எடுத்தான்? தேவ பிரசாதித்த ஹராத். ஹரனா சிவன். ஹராத் அப்படின்னா சிவனிடமிருந்து. ஓகே, தேவ பிரசாதித்த அப்படின்னா ஹராத். அப்போ சிவா தேவர்கள் எல்லாரும் என்ன சொன்னாராம்? ஓ, அவரோட தலையை இப்படி வெட்டிட்டேலே, நல்லது இல்லையே அப்படின்னு சிவன் கிட்ட போய் எல்லாரும் வாதாடுறாரு. எல்லாரும் ரிக்வெஸ்ட் பண்றாரு, கோச்சுக்காதீங்கோ, அவர் தலையை வெட்டாதீங்கோ, இந்த மாதிரி எல்லாம் பண்ணாதீங்கோ அப்படின்னு எல்லாம் சொன்னதுனால என்ன ஆயிடுறதுதான்? லப்த ஜீவக. பாருங்க, இது எல்லாமே பாசிவ் வாய்ஸ்லயே இருக்கு. வாஸ் லப்த ஜீவகனா he was given back his life, he got back his life. லப்த ஜீவக எப்படி? எல்லா தேவ பிரசாதித்த ஹராத். அப்புறம் சிவனால அவருடைய தலை வெட்டப்பட்டு மறுபடியும் எல்லா தேவர்களும் தேவ பிரசாதித்த ஹராத். ஹரானா நம்ம ஞாபகம் வச்சுக்கணும், சிவன். இந்த இடத்துல சிவன் கிட்ட இருந்து எல்லா தேவர்களும் சொன்னதுனால கிடைச்சதுனால அவருடைய ஜீவனை மறுபடியும் கொடுக்கப்பட்டது.
ஓகே, துவத்பூரித கிரதுவரக. அப்புறம் என்ன பண்ண, துவத்பூரித கிரதுவரக. அப்புறம் என்ன ஆயிடுத்து, சிவன் வந்து தலையை வெட்டினா தலையும் திருப்பி கொடுத்துட்டார். ஆனா துவத்பூரித்தக, உன்னாலதான் குருவாயூரப்பா, கிரதுவரக அந்த யாகம் வந்து பூரித்த பூரித்த கிரதுவரக. அப்போ உன்னுடைய கருணையாலதான் அவருடைய யாகம் வந்து பூர்த்தி செய்யப்பட்டது. ஓகே, was completed only because of you, because of your love, because of your grace, because of your compassion. இவ்வளவு சொல்றாரு. புனராப சாந்திம், புனக சாந்திம் ஆப்ப. திருப்பியும் என்ன ஆயிடுறது, அவனுக்கு சாந்திய மனசுல வந்து கொண்டு வர. ஓகே, அப்போ ஏன்னா பிரசாந்திகர அப்படிங்கிற சத்துவம் பிரசாந்திகர. அப்ப நீங்க என்ன பண்ணின, அவன் வந்து பிரசாந்திகரங்க, நீங்க வந்து திருப்பியும் அவனுக்கு வந்து நீங்க அவனுக்கு உயிரையும் கொடுத்து அவனுக்கு மனசுக்கு ஒரு நிம்மதியும் கொடுத்து. ஏன்னா நிம்மதி இல்லாம அலைஞ்சிட்டு இருந்தாங்க. ரஜோகுணம் மட்டும் ஃபுல்லா தன்னை ஆட்கொண்டதுனால தன்னுடைய மாப்பிள்ளையான சிவனையே அவன் வந்து உதாசீனப்படுத்தினான். அவன் தலையை வெட்டப்பட்டான், மறுபடியும் தலை அவனுக்கு உயிர் கொடுக்கப்பட்டது சிவனால. அப்புறமா நீங்க என்ன பண்ணின குருவாயூரப்பா, நீ வந்து திரும்பியும் இந்த யாகத்தை பூர்த்தி பண்ணறதுக்கு நீ அவனுக்கு உதவி பண்ணிட்டு அவனுக்கு மனசுல சாந்தியும் நீ கொடுத்த. உனக சாந்தி ஆப்ப. சோ அகைன் வேண்டு, அதாவது அவனுக்கு மனசுல ஆப்ப அப்படிங்கிறது ஆப்தாக்கு. அப்ப கிடைச்சது மனசு பீஸ். பிரசாந்திகர. ஓகே, ஹே மருத்புரேஷ, மருத்புரேஷ பிரசாந்திகர சக துவம் பாபி. ஓகே, சக நீ என்ன பண்ற குருவாயூரப்பா, நீ வந்து எல்லாருக்கும் வந்து என்ன பண்ற, பிரசாந்திகர. நீ தான் வந்து எல்லாருக்கும் மனசுல சாந்தியை கொடுக்கற. பிரசாந்திகர. நீ வந்து மருத்புரீஷா, மருத்புரேஷான காட் ஆஃப் குருவாயூர். மருத் நம்ம தெரியும் இல்லையா, குரு வாயு, அதான் மருத்புர அப்படிங்கறதுதான் குருவாயூருடைய பேரு. சோ மருத்புரத்துடைய ஈஸ்வர், மருத்புரசிய ஈஸ்வரன், அதனாலதான் மருத்புரேஷ. சத்வம் புனராப சாந்தி சத்வம் பிரசாந்திகர பாகி மருத்புரேஷ. காப்பாற்று, நீ என்னையும் காப்பாற்று. கடைசியில எப்பொழுதுமே 10வது ஸ்லோகத்துல கேப்பர் பட்டத்திரி வந்து, நீ இவ்வளவெல்லாம் பண்றே குருவாயூரப்பா, கடைசியில நானும் இப்படி வியாதியோடு இருக்கேனே, என்னையும் நீ காப்பாற்று பாகி. அப்பதான் சொல்ற மருத்புரேஷா, குருவாயூரப்பா நீ என்னையும் காப்பாற்று. ஓகே, சோ இங்க வந்து சிவன் வந்து அவருடைய தலையை வெட்டிட்டார். அவர் வெட்டிட்டு அப்புறமா வந்து எல்லா தேவர்களும் சொன்னதுனால அவர் தலையை மறுபடியும் வச்சு அவருக்கு உயிர் கொடுத்துட்டார். அப்புறமா அவருடைய மனசுல வந்து சாந்தியை உண்டு பண்ணி அவரை மறுபடியும் யாகத்தை சக்சஸ்ஃபுல்லா செய்ய வச்சது குருவாயூரப்பன். அவருடைய மனசுக்கு நல்லதே பண்ணிட்டு, குருவாயூரப்பா நீ எல்லாரோட மனசுலயும் நீ சாந்தியை கொடுக்கிறவன் நீதானே, நீ என்னையும் காப்பாற்று அப்படின்னு இவர் வந்து முடிக்கிறார். ஓகே, இப்போ வந்து இதுல வந்து இந்த ஸ்டோரி வந்து பட்டத்திரி வந்து எழுதிடும். இது வந்து நம்மளுக்கு பாகவதத்துல வந்து என்ன சொல்றா அப்படின்னு சொன்னா, இது வந்து நம்ம நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கோம். இங்க நான் சொல்றேன், தெரியாதவா தெரிஞ்சுக்கோங்க. இப்ப சத்தி வந்து பார்க்க போறா தன்னுடைய அப்பாவை. அவ அப்பா வந்து அவளை வந்து மதிக்கல அப்படின்னு சொன்னோம்னா அவளுக்கு ஒரு மாதிரி ஆயிடுறது. ஏன்னா நிறைய பேர் நம்ம இங்க திருவிழாவில் சினிமா பார்த்துருக்கோம், அங்க சிவன் வந்து வராதேன்னு சொல்லுவா அப்படின்லாம் அந்த பாதையெல்லாம் பார்த்துருக்கோம். தட் இஸ் டிஃப்ரெண்ட். இங்க அவளுக்கே ரொம்ப வெட்கமாயிடும். சக்தி வந்து ரொம்ப வெட்கப்படும். என்னடா
என்னடா அது நம்பாத்திலேயே நம்மள வந்து வரவேற்கலைன்னா எப்படின்னு சொல்லிட்டு she sets fire to herself. ஓகே, தன்னுடைய பாடியே தன்னுடைய ஃபயர்னா தன்னுடைய யோகிக் பவரால், ஃபயர்னா நம்ம சொல்றோம் பெட்ரோல் ஊத்தி கொளுத்திண்டா அந்த மாதிரிலாம் கிடையாது. தன்னுடைய ஆத்ம பலத்தால எனக்கு இந்த உடலே வேண்டாம், எனக்கு வெக்கமா இருக்கு, என்னை மதிக்கலன்னு. இது கேள்விப்பட்டோன்னா சிவன் வந்து ரொம்ப கோபப்படுறாரு. என்னடா இது நம்மள கூப்பிடல, சரி அவ நம்ம போனா அத அவளையும் மதிக்கல, அவ என்னுடைய மனைவி, என்னுடைய பாதியா இருக்கிற சக்தி வந்து தன்னைத்தானே உயிர் மாச்சிக்கிற அளவுக்கு வந்துட்டாங்கன்னா இவரை நம்ம விடக்கூடாது. சரி, அவர் அது வரைக்கும் அவர் இந்த முடிவே எடுக்கலையா. அப்புறமா கோவப்பட்டுட்டு அவர் என்ன பண்ணினாங்கன்னா, இதுதான் பாகவதத்தோட கதை. ஓகே, அவர் வந்து என்ன பண்ணாரா, தன்னுடைய முடியிலிருந்து, அவர் முடி கட்டி இருக்குல்ல சிவன், நம்ம அப்படித்தானே பார்த்திருக்கோம், அவருடைய முடியிலிருந்து ஒரு முடியை எடுத்துட்டு அதை பார்த்து கீழே போடுறான். அதுல இருந்து வீரபத்ரன்னு ஒருத்தர் வரா. வீரபத்ரன்னு ஒரு படைப்பு. அந்த வீரபத்ரன்ட்ட தான் சொல்றான், நீ போய் தக்ஷாவோட யாகத்தை வந்து கெடுத்து அந்த தக்ஷாவோட தலையும் வெட்டி கொண்டு வந்தாங்க. சரி, அவருக்கு கோபம் வந்துடுறாரு. சோ நம்ம வந்து இப்போ நம்ம படிக்கிறது சாதாரணமா நம்ம படிக்கும் பொழுதெல்லாம் சிவன் தான் தக்ஷனோட தலையை வெட்டினார். இது நாராயணத்துல நம்ம மட்டத்திலையும் அதையதான் சொல்லியிருப்ப. ஆனா பாகவதத்துல ஸ்டோரி போஸ் என்ன நம்ம தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான் இதை சொல்றேன். அவர் வீரபத்ரன்கிறவரை தான் அனுப்பிச்சிருக்காரு. அவரு இவருடைய ஆளு, பூதகணங்கள்ல ஒருத்தர். அவரை ஒருத்தரை அனுப்பிச்சுட்டு அவர் போயிட்டு இவரோட யஜ்யத்தையும் யாகத்தையும் கெடுத்துட்டு அவரோட தலையும் வெட்டி கொண்டு வந்தார். இப்ப எல்லா கடவுள்களும் வந்து ஐயோ அப்படி அவர் பண்ணிட்டே, அவரை நீங்க வந்து மன்னிக்க கூடாதா அப்படின்னு சிவன் வந்து இறக்கப்பட்டு, எப்பொழுதுமே சொல்லுவா தெரியுமா, சிவன் வந்து இறக்கப்பட்டுருவார். ரொம்ப சிவன் முன்னாடி நம்ம எது வேண்டினாலும் ரொம்ப இறக்கமுள்ளவர் சிவன். அவர் கோவப்படுவார், அதே சமயத்துல சிவன் வந்து ரொம்ப இறக்கப்படுவார் அப்படின்னு சொல்லிட்டு. சோ இறக்கப்பட்டுட்டு திருப்பியும் தக்ஷனை வந்து கொண்டு வந்தார். ஆனா அப்ப அவரால் வந்து மனுஷன் ஒரு தலையை வந்து கொடுக்க முடியல. பாகவத ஸ்டோரி, ஓகே, நாட் கோமதி ஸ்டோரி. சோ தலையை கொடுக்க முடியாம எப்படி நம்ம படிச்சிருக்கோம், பார்வதி தேவியோட இதுல வந்து யாரு வடக்க பார்த்து படுத்துட்டு இருக்காளோ தலையை எடுத்துட்டு வாங்கன்னு விநாயகரோட தலையை எடுத்துட்டு வந்தோடனே, இப்ப யாரு வடக்க பார்த்து படுத்தா, ஒரு யானை தான் வடக்க பார்த்து படுத்துட்டு இருந்தது. அவர் தலையை கொண்டு வந்துதான் விநாயகருக்கு வெட்டி எடுத்து வைக்கும் போது அவர் யானை முகத்தோன்னு ஆயிடுவார். அந்த மாதிரி இந்த தக்ஷனோட தலையை திருப்பி வைக்க முடியாது. அப்ப வச்ச தலை வந்து ஆட்டுடைய தலையா, ஒரு ஆடுடைய தலைதான் தக்ஷனுக்கு அப்புறமாக வைக்கப்பட்டது. திஸ் இஸ் பாகவதம் ஸ்டோரி. அதான் நான் திரும்பவும் சொல்றேன், நிறைய பேர் வந்து நிறைய கதாகாலட்சேபம் போறேன், நிறைய படிக்கிறேன், நிறைய கேட்கறேன், தெரிஞ்சிருக்கும். பட் நான் படிச்சதை நான் வந்து சொல்றேன். So this is, with this we come to the end of the 16th chapter. 17th chapter we will be starting. That is the story of Dhruva Charithram. That is very nice. அடுத்த கிளாஸ்ல stop the recording.